அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபர்ஹானா டிசைனர். இந்த வீடியோ ஒரு டே இன் மை லைஃப் vlog-ஆ மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த பிஸ்னஸ் ரிலேட்டடான டவுட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மார்னிங் எழுந்திரிச்சதுமே அம்மா துணி துவைக்க வாஷிங் மிஷினில் போட்டுட்டாங்க. இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் ரொம்பவே சிம்பிள். ஆரஞ்ச் அண்ட் மால்கிஸ்ட் பிஸ்கெட் இது ரெண்டுத்தையுமே சாப்பிட்டு அல்ஹம்துலில்லாஹ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக 10:45 ஆகுது. என்னோடய ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி சிம்பிளான ஒர்க் துவைச்ச துணி மடிக்கிறது இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் என்னோடய ஒர்க்கை யூஸ்வலாகவே நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். லஞ்சுக்கு அம்மா ஒயிட் ரைஸ் அண்ட் சிக்கன் கிரேவி எல்லாமே பண்ணிட்டாங்க. எக் மசாலா மட்டும் நானே பண்ணிடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ பாயில் பண்ண எக்கை ஹாஃபாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி எக் ஃப்ரைக்கு வெறும் சிக்கன் மசாலா மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது பொரிஞ்சு வர டைம்லேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலாவுமே ஆட் பண்ணிக்கிறேன். மசாலாவை ரொம்ப டீப் ரோஸ்ட் பண்ணாமல் இந்த ஸ்டேஜ்லேயே கட் பண்ணி வச்சுருக்க எக்ஸையுமே ஆட் பண்ணிக்கிறேன். இந்த எக் ஃப்ரை கர்ட் ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்சோ ரொம்ப நேரம் கூட ஆகாது. குக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு வரப்போ மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்த ஐஷேடோ பேலட் ரிசீவ் ஆகி இருந்துச்சு. எந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் நான் ஆர்டர் போட்டாலுமே அது ரிசீவ் ஆகிற வரைக்கும் லைட்டாக பயமாகவே இருக்கும். ஆல்சோ அன்பாக்சிங் பண்ணுற டைமில் தான் அது நல்லா வந்திருக்கா எப்படி வந்திருக்கு அப்படின்றது திங்கிங் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். மெயினாக பியூட்டி ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் போட்டால் மட்டும்தான் இன்னும் திங்கிங் அதிகமாகவே இருக்கும். நான் ஆர்டர் போட்டிருந்த ஐஷேடோ பேலட் 50+ கலர்ஸ் இருக்க மாதிரி தான் ஆர்டர் போட்டிருக்கேன். பேக்கிங் எல்லாமே ரொம்பவே சூப்பராக தான் பண்ணி கொடுத்துருந்தாங்க. மெயினான விஷயம் என்ன அப்படின்னா எவ்வளோ பேர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, ஆல்சோ எவ்வளோ ரிவ்யூ வந்திருக்கு அப்படின்றத பார்த்துட்டு தான் எந்த ஒரு ப்ராடக்ட்ஸாக இருந்தாலுமே ஆர்டர் போடுவேன். இப்போ நான் வாங்கியிருக்க இந்த பேலட்க்கு ஒரு 22K மேலே ரிவ்யூஸ் இருந்துச்சு. நான் வாங்கியிருக்க இந்த ஐஷேடோ பேலட்டோட ப்ரைஸ் 265 ருபீஸ். அமேசான் ஃப்ளிப்கார்ட்லலாம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது மீஷோவில் ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸ் ரேஞ்ச் ப்ளஸ் நிறைய ரிவ்யூஸ் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லிங்க்குன்னு அனுப்புங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு கரெக்டாக டைம் 2:20 கிட்ட ஆயிடுச்சு. அகெயின் என்னோடய ஒர்க்கை யூஸ்வலாக நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் காட்டியிருக்க பர்பிள் கலர் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா பல்லாவரம் கிளைண்ட்டோடது தான். ஆல்ரெடி பல்லாவரம் கிளைண்ட்ஸோட நிறைய ப்ளவுஸ் வீடியோஸை நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் டிஎம் பண்ணி கேட்டிருந்தாங்க, ஒர்க் பண்ணுறப்போ ரெஸ்ட் எடுப்பீங்களா ஒரு ஒர்க்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக ஒரு ½ அன் ஹவர் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக 1 ஹவராவது ரெஸ்ட் எடுப்பேன். ரெஸ்ட்டு மீன்ஸ் தூங்குறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் சாமான் கழுவுறது, வீடு பெருக்கிறது, இந்த மாதிரி ஸ்டாண்டப்பாக நம்ம பண்ணுறக்கூடிய ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே யூஸ்வலாக நான் பண்ணிகிட்ருப்பேன். இந்த மாதிரி ஒர்க்கில் மாற்றி மாற்றி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ நம்மளுடைய ஹெல்த்தை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். மெயினாக ஹிப் பெயின், ஷோல்டர் பெயின் இது எல்லாத்தையுமே வராமல் அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா மோஸ்ட் ரெக்வஸ்டடான ஒரு மெசேஜஸ் எனக்கு நிறைய வந்திருக்கு. வீட்டில் இருந்து தான் நானும் பிஸ்னஸ் பண்ணுறேன், ஆனால் எனக்கு எந்த ஒரு ஆர்டர்ஸுமே வரமாட்டேங்குது, உங்களுக்கு மட்டும் எப்படிக்கா இவ்வளோ ஆர்டர்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்ட் டேஸாக நிறைய பேர் இன்ஸ்டா, டிஎம், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்குறாங்க. ஆக்சுவலாக நான் இந்த ஒர்க் ஃபீல்டில் கரெக்டாக ஒரு 3 இயர்ஸ் கிட்ட கம்ப்ளீட் ஆக போகுது. பட் இந்த ஒர்க்கை நான் கற்றுக்கிட்ட டைமில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆர்டர்ஸுமே இருக்காது. ரொம்ப ரேர். ஒரு மாதத்துக்கு ஒரு ஆர்டர் இருக்குது அப்படின்னாலே அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஆல்சோ மந்தில் 2 to 3 டேஸ் மட்டும்தான் ஒர்க் இருக்கும். பேலன்ஸ் இருக்க 26 to 27 டேஸ் சும்மாவே தான் இருப்பேன். எதுவுமே ஒர்க்கே இருக்காது. இன்னொரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒர்க்கை நான் கற்றுக்கிட்ட ஆரம்ப டைமில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வர ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சரி, இந்த ஒர்க்கால் உனக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே இல்லை, இதுக்கு நீ ஸ்டடீஸே பண்ணியிருக்கலாமே அப்படின்ற கொஸ்டின்ஸ் தான் வர எல்லார்கிட்டேயுமே இருந்துச்சு. அப்போ இருந்த என்னோடய ஃபுல் மைண்ட் செட் இந்த ஒர்க் மூலியமாகவே ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும் அப்படின்ற ஒன்று தான் இருந்துச்சு. இந்த யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணி கரெக்டாக 10 மந்த் கம்ப்ளீட் ஆக போகுது. இப்போ நம்ம சேனலில் 20K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். பட் நான் 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்னை நம்பி நிறைய வெளியூருங்கள்லேருந்து சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ப்ளவுஸ் சென்ட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது மூலயமா நான் மெயினாக தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம், நம்மளோட ஒர்க்குக்கு ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸோட கவுண்ட் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது. நம்மளோட ஒர்க் ஃபினிஷிங்காக இருந்துச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக யூ கேன் கெட் மோர் ஆர்டர்ஸ் அண்ட் மோர் கிளைண்ட்ஸ்.
என்ன மாதிரி வீட்டில் இருந்து ஆரி ஒர்க் பண்ணுற நிறைய பேர், மெயினாக ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாமே மெசேஜ் பண்ணி, எனக்கு 2 கிட்ஸ் இருக்குது, பட் வீட்டில் இருந்து எப்படி இந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, எந்த ஒரு ஆர்டர்ஸுமே வரமாட்டேங்குது அப்படின்றத தான் வந்து நிறைய டைம் வந்து மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன் இந்த பிஸ்னஸ் ஃபுல்லாகவே நான் என் வீட்டில் இருந்து தான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு எந்த ஒரு ஷாப்புமே கிடையாது. ஆக்சுவலாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நான் யூடியூப் சேனல்லாம் 2024 கிரியேட் பண்ணுவேன், 20K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுவேன் அப்படின்ற எந்த ஒரு ஹோப்புமே எனக்கு கிடையாது. இன்ஸ்டா அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ணி 2 to 3 இயர்ஸ் ஆகுது. பட் அதோட ரீச்சே பார்த்தீங்கன்னா 2024 போன இயர் தான். இன்ஸ்டாகிராமில் நான் அப்லோட் பண்ணுற ரீல்ஸோட வியூஸ் ஆகட்டும், ஃபாலோவர்ஸ், கிளைண்ட்ஸ் எல்லாமே வந்து 2024 போன வருஷம் தான் ரீச் கிடைச்சதே. அதுக்கு முன்னாடி எப்படி ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணீங்க அப்படின்ற டவுட்ஸ் கண்டிப்பாக எல்லார் மைண்ட்லேயுமே வரும். ஆக்சுவலாக நம்ம ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரிலேட்டிவ்ஸ் தான் ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்றத வந்து நம்ம ஷுவராக சொல்ல முடியாது. நாட் ஃபேர். வீட்டு பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக தான் வந்து ஆர்டர் கொஞ்சம் கொஞ்சமாக கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறமா அந்த ப்ளவுஸ் வீடியோவாக எல்லாத்தையுமே எடுத்து யூடியூப், இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணும்போது அதை பார்த்துட்டு இந்த டிசைன் எனக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுது. பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். யார் என்ன சொன்னாலுமே நீங்கள் பண்ணுற ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஒரு ஒர்க்கில் நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. ஆல்சோ நான் அப்லோட் பண்ணுற மோட்டிவேஷன் ரீல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நிறைய பேர் பர்சனலாக டிஎம் பண்ணி, உங்களை மாதிரி எனக்கு இருக்க ஆசை, நான் உங்களோட ஃபேன் இப்படியெல்லாம் சொல்லும் போது இதை தவிர வேறு என்ன நமக்கு வேணும் அப்படின்ற ஒன்று தான் மைண்டில் தோணும். அந்த டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ரெக்வஸ்டடான வீடியோன்னு தான் சொல்லணும். யூடியூப்பில் உங்களுக்கு இன்கம் வருதா அப்படின்றத வந்து நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க. பர்சனலாகவே சொல்லணும் அப்படின்னா யூடியூப்பில் இன்கம் வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்றது கிடையாது. ஆக்சுவலாக நான் பண்ணுற இந்த ஒர்க்குக்கு ரிலேட்டடான டிப்ஸ் எல்லாத்தையுமே வந்து பிகினர்ஸ்க்கு ஷேர் பண்ணணும், அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் வந்து வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறேன். 13K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே யூடியூப் இன்கம் ஆப்ஷன் வந்து அப்டேட் ஆகிடுச்சு. பட் மெயினான விஷயம் என்னென்னா 90 டேஸ்க்குள்ளே நம்ம போடக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோ 10 மில்லியன் வியூஸ் வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் இன்கம் அப்படின்றது வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் இன்னும் எனக்கு அது வரல. 8 மில்லியன் கிட்ட தான் இருக்குது. கண்டிப்பாக எனக்கு யூடியூப் மூலயமா இன்கம் வந்துச்சு அப்படின்னா உங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட்டு டவுட் என்னென்னா, ஆரி ஒர்க்கில் வந்து பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதுமா, இல்லை ஒரு அட்வான்ஸ் லெவலில் கற்றுக்கிட்டா மட்டும்தான் பிஸ்னஸாக பண்ண முடியுமா அப்படின்றத தான் வந்து கேட்டிருக்காங்க. பேசிக்ஸ் மட்டும் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு செல்ஃபாக பண்ணிக்கிறதுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். பட் நீங்கள் வந்து பிஸ்னஸாக கொண்டு போகணும், எல்லா டிசைன்ஸையுமே நான் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அட்வான்ஸ் லெவல் வந்து நீங்கள் கற்றுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மெஹந்தி, பியூட்டிஷியன், மேக்கப், டெய்லரிங் இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மட்டும் நீங்கள் பண்ணிக்க போகிறீங்கன்னா பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நம்மளால் ஒரு சிம்பிளான விஷயத்தை எல்லாமே நம்மளே பண்ணிக்க முடியும். பட் பிஸ்னஸாக கொண்டு போகும்போது கண்டிப்பாக அட்வான்ஸ் லெவலில் ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கிட்டா மட்டும்தான் கிளைண்ட் காட்டுற எந்த ஒரு டிசைன் ஆகட்டும் உங்களால் வந்து பண்ண முடியும். இதில் மெயினான விஷயம் என்னென்னா, நம்ம கற்றுக்கிற இடத்துல நமக்கு டீச்சிங் பண்ணுறவங்கள விட நம்ம பிரெயின் எது சொன்னாலும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் ஆரி ஒர்க்கில் அட்வான்ஸ் லெவலில் கற்றுக்கும் போது நிறைய ஸ்டிச்சஸ் இருக்கும், நிறைய டிசைன்ஸ் இருக்கும். ஸோ எந்த டிசைனை எந்த இடத்துல போடணும் அப்படின்றது எல்லாத்தையுமே உங்களால் வந்து கரெக்டாக மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். ஆல்சோ க்ரியேட்டிவ் ஒர்க் அப்படின்றது வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட சம் கிளைண்ட்ஸ் சில டிசைன்ஸை காட்டி இதே மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்வாங்க. தட் டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். பட் ரேசிங் ஒர்க்லேருந்து க்ரியேட்டிவாக நம்ம யோசித்து பண்ணால் மட்டும்தான் அவங்க காட்டுற எல்லா டிசைன்ஸையுமே சேமாக நம்மளால் அப்படியே ஒர்க் பண்ண முடியும். ஸோ பிஸ்னஸாக கொண்டு போகணும் அப்படின்னா நான் சஜஸ்ட் பண்ணுற ஒன்று ஆரி ஒர்க்கில் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டவுட் என்னென்னா, ஆரி ஒர்க்கில் டெய்லரிங் நமக்கு கண்டிப்பாக தெரியணுமா அப்படின்றத கேட்குறீங்க. டெய்லரிங் என்னை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சால் உங்களுக்கு ரொம்பவே நல்லது. பிகாஸ் மார்க்கிங் அப்படின்றது வந்து நமக்கு டெய்லரிங் தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். டெய்லரிங் தெரியலை அப்படின்னா இன்னொருத்தவங்களோட உதவியை நம்ம எப்போவுமே எதிர்பார்க்குற மாதிரியே இருக்கும். ஸோ ஆரி ஒர்க் கற்றுக்குறீங்க அப்படின்னா டெய்லரிங் கோர்ஸும் கற்றுக்கிறது நல்லது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்.